சரி, இப்போது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போது நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு கத்திரிக்காயோ இல்லை ஒரு முருங்கைக்காயோ ஒரு உருளைக்கிழங்கோ நீங்கள் சாப்பிடும்போது இது வந்து எந்த அனுமானம், அதாவது இமேஜினேஷன் கிடையாது. எந்த புஸ்தகத்தில் எழுதுனது இல்லை எந்த வேறு ஏதாவது ஸ்கிரிப்சர்ஸில் பார்த்துட்டு வந்து சொல்லலை. இது சயின்ஸ். இப்போ நான் சொல்லக்கூடியது முழுமையான அறிவியல், சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சைவ உணவு, அதாவது காய்கறிகள் வந்து உங்கள் உடம்புக்குள்ளே போச்சுன்னா 1 மணி நேரத்தில் ஜீரணமாயிருது. இதே ஃப்ரூட்ஸ், அதாவது பழங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 1/2 மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே ஜீரணமாகி சக்தி உங்கள் உடம்பு ஃபுல்லாக வியாபிச்சிருச்சு. இதே நீங்கள் ஒரு சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மணி நேரம் ஆகுது. ஒரு கறி, அதாவது கோழிக்கறி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் வயிற்றில் போட்டிங்கன்னா 2 மணி நேரம் ஆகுது ஜீரணமாகிறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் சக்தி எடுத்து அனுப்புறதுக்கு லேட் ஆகுது. இதே நீங்கள் மட்டன் பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இறைச்சி துண்டு எடுத்திங்கன்னா 5 மணி நேரம் ஆகுது ஜீரணமாகிறதுக்கு மட்டும். அதே மாதிரி மைதா மாவு மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வயிற்றுக்குள்ளே போடும்போது அது 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம்